அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் வந்து கேட்குறது உண்டு, நம்ம நண்பர்கள் கூட பல பேர் வந்து கேட்குறது உண்டு. தம்பி, நல்ல கேமரா ஏன் நீங்கள் வாங்க மாட்டீங்க? நல்லா வந்து பேக்ரவுண்ட் நல்லா வாங்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி ஒரு பச்சை துணியில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்துருக்கீங்க? நல்ல கலர் கலராக வந்து கெத்தாக வந்து சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா மேக்கப் இப்போலாம் பாரி மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாமே, பிரியகுமார் மாதிரி மேக்கப் பண்ணிக்கலாமே, ஏன் அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் வந்து நார்மலாகவே உங்கள் செல்லை வச்சுட்டே இது பண்ணுறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, நம்ம வந்து யூடியூப்பில் வர வருமானத்தை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். நம்மளுக்கு அவ்வளோ வருமானம் ஒன்றும் வராது யூடியூப்பில் இருந்து, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் பிரியகுமார்லாம் கேமரா வச்சுருப்பார், நல்லா வந்து பார்த்திங்கன்னா வசதியாக வந்து இருப்பார், ஆங்கர்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எதனால் அவங்களுக்கு காசு வருது அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப் வருமானத்தை மட்டுமே நம்பி இருக்கனால நம்மளால் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போனால் கூட 60,000ங்கிறாங்க. என்னது, எடிட் பண்ணுற கம்ப்யூட்டர் 60,000 ஒரு தம்ப்லைன் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் ஒரு 2, 3 கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பார். இடையில வீடியோலாம் வந்து போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டர் பக்கத்தில் வச்சுருக்க மாதிரி கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டரில் போய் நானும் ட்ரைனிங் எடுத்தேன். சரி, நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் வாங்க போனால் 60,000 வாங்கினேன். 60,000 நம்ம எங்கே ஓடுது? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நம்ம செல்ஃபோன்லேயே போட்டிருக்கோம். ஏன் அதை சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு யூடியூபர் மட்டும்தான். ஆனால் பிரியகுமார் போன்றவர்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து யூடியூபர் ப்ளஸ் என்ன ஏஜெண்ட். நல்லா அந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும். யூடியூபர் ப்ளஸ் வந்து ஏஜெண்ட். அந்த ஏஜெண்ட் வேலை வந்து பார்க்குறாங்க. புரியுதுங்க அவங்களுக்கு? அதனால தான் அவங்களுக்கு வந்து காசு குளிக்குது. எல்லாருமே ரூட் மீடியா பற்றி பேசியிருப்பாங்க. சாட்டை துரைமுருகன் வந்து ரூட் ஜெகதீசன் பற்றி பேசியிருப்பார், நான் பேசியிருப்பேன், நிறையா பேர் பேசியிருப்பாங்க. நக்கீரன் வந்து பேசியிருப்பார், இன்னொருத்தர் கூட வந்து பேசியிருப்பார். ஆனால் பாருங்கள், அந்த பிரியகுமார் வந்து பேசுகிறதே இல்லை. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் மாரிதாஸ் வந்து புதுசாக தகவல் சொல்கிற மாதிரி ரூட் மாஃபியா இருக்குன்னு சொல்லி மாரிதாஸ் போட்டிருக்காப்புல. அதெல்லாம் ஆல்ரெடி சாட்டை தூரம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட்டு உடச்சி பிரித்து பேஞ்சிட்டாப்புல. இந்த ரூட் ஜெகதீசன் யார், அவங்க என்ன மாதிரியான பரப்புரை வந்து மேற்கொள்கிறாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து மாரிதாஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்கள், இந்த பிரியகுமார் வந்து ரூட் ஜெகதீசனை பற்றி பேச மாட்டாப்புல. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறத பேச மாட்டாப்புல. ஆதவ ஒரிஜினாவுக்கு ஒரு பிரச்சனைலாம் பொங்கி எழுவாப்புல. சரி, விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா பொங்கி எழுகிறாப்புலனா ஓகே, அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ ஒரிஜினாவுக்கு பிரச்சனைனா பொங்கி எழுவாப்புல. ஆதவ ஒரிஜினா தான் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து பாடுபடுறாரு அப்படின்லாம் பேசினவர் தான் இந்த பிரியகுமார். ஏன்டா பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளிப்படையாக தெரியும். ரூட்டை காசு வாங்கிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ட்ட காசு வாங்கிட்டு தான் நம்ம பிரியகுமார் வந்து வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த நேரில் என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று கல்யாண சுந்தரம் வெளியே போனார். ஏன் வெளியே போனான்னு சொன்னோம். இப்போது விஜய் கட்சியில் தானே இருந்தார் பிரியகுமார். அதாவது அதிமுகவுக்கும் ஜால்ரா, இன்னும் சொல்லப்போனால் அதிமுகட்ட பேரோலில் வேலை செஞ்சுறாப்புல, இந்த பக்கமும் பேரோலில் வேலை செஞ்சுக்கிறாப்புல. ஏன்னா டபுள் ஏஜெண்ட்டாக இருக்கிறதா வந்து இவங்களுக்கு பிடிக்கும். ஒரு பக்கம் வருமானம் வந்தால் பத்தாதில்ல, டபுள் ஏஜெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், நிறையா வருமானம் வரும். அதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. நேற்றைக்கு பார்த்தா நம்ம தம்பி சூர்யா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் பார்த்தா விஜயோட படம் இருக்கா, இந்த பக்கம் பார்த்தா விஜயோட படம் இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போது பிரியகுமார் திமுகவுக்கு வேலை போயிட்டாப்புல. புரியுதுங்களா? முன்னாடி என்னன்னா விஜய்கிட்டையும் அதிமுகட்டையும் காசு வாங்கிட்டாப்புல. இப்போ வந்து திமுகட்ட வந்து காசு வாங்கிட்டு பெண் டீம்கிட்ட வந்து பிரியகுமார் அவர்கள் வந்து சில லட்சங்கள் பணம் வாங்கியிருக்கதா நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. என்னையா திமுக போயிட்டா அப்படின்னா, ஆமாம், திமுகவில் வாங்கிட்டார். இப்போ எப்படின்னா, இவங்களுடைய கால்குலேஷன் படி அந்த சுரேன் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வளம் அப்படிங்கிற ஒரு சேனலில் சுரேன் வந்து ஒரு பெரிய ஏதோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் மாதிரி, அவனுக்கு ஒரு இலவும் தெரியாது, சாட்டை திரும்பலாம் அவன் சொல்லிருப்பான், சாக்கடைன்னு சொல்லிருப்பான், சீமான் அவருக்கு மரியாதைலாம் பேசியிருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் கூட அவனுக்கு தெரியாது. அரசியல்லாம் கற்றுக்குட்டி பைய. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா, சுரேன் இதை சொல்லுங்கள், யார், இந்த வருண் தான். சுரேன் இது என்ன நடந்திருக்கு, பாரிசாலன் உட்கார வச்சு கேட்குற மாதிரி. அவர் அதாவது ஒரு விஷயத்தை கோர்வையாக பேச தெரியாத ஒருத்தன் அவன்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஒரு டீமு. புரியுதுங்களா? இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திமுக காசு வேண்டாங்க. யார் வந்து இப்போது இதுவரை அதிமுகவுக்கும் விஜய்க்கு வேலை பார்த்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஆட்சிக்கு வந்தோடனே வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து பணம் வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி விஜய்கிட்டேருந்து பணம் வரல, ரூட் மாஃபியாக்கிட்டேருந்து பணம் வரல. பணம் வந்து இப்போ எங்கேருந்து வர ஆரம்பிக்குது, அடுத்து வந்து திமுக வரும். அதனால் திமுக மாதிரி சில லட்சங்கள் வாங்கியிருக்கான் பெண் டீமில் அப்படிங்கிற செய்தி, இது உண்மையான செய்தி. இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க அப்பட்டமாக திமுக முட்டு கொடுக்குறது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே பாருங்களேன், முழுக்க பாருங்கள், விஜய் எதிர்ப்பாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திமுக வந்து ஆதரிப்பாங்க. திமுக சரியாக பேசுகிறாங்க, அதாவது மறைமுகமாக அப்படியே அஜெண்டா வந்து இது பண்ணுவானுங்க. திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரியே மாறுவானுங்க. அதில் தான் இந்த தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிடும். அதாவது திமுக வந்து விஜய் வந்து அவமானப்பட்டு போயிட்டாராம் சட்டசபையில், இந்த தம்ப்லைன் பாருங்கள். ஆனால் யார் டஃப் கொடுத்துருக்கா, உதயநிதி ஸ்டாலின் வந்து டஃப் கொடுத்துருக்காராம்.
அது டஃப்னு போட்டால் டிஎஃப்னு போட்டால் ஒரு மாதிரி இருக்கும்ல, இங்கிலீஷ் ப்ரொபோசலில் அதான் டிஓ யூஜிஹெச் அப்படின்னு சொல்லி போட்டு டஃப் கொடுத்துரு உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜயை காலி பண்ணிட்டாரான். உதயநிதி ஸ்டாலின் கேட்குற கேள்விக்கு வந்து விஜயால் பதில் சொல்ல முடியா. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆசமாக என்ன பண்ணியிருக்காரான், ஆசமாக பேசியிருக்காரான். விஜய் வந்து அவமானப்பட்டு போயிட்டாரான். ஓஹோ, என்னடா இது விஜய் அவமானப்பட்டு பேசுகிறான், நம்ம சொல்கிறோம் நம்ம பேசுகிறோன்னா ஓகே, ஆனால் ஏன் உண்மையான அதிமுககாரன் கிஷோர் கே சாமின்னு இந்திராணி எல்லாம் என்ன பதிவு போட்டிருக்கான்னு பாருங்கன்னா, அந்த நேரத்தில் போட்டது. ஏன்னா விஜய் வந்து அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி நீ ஆஸ்பத்திரியில் போய் 40 பேர் இறந்தப்போ ஆஸ்பத்திரி போய் கட்சிருந்தா நீ கெத்து அப்படின்னு சொல்லி கிஷோர் கே சாமி போட உடனே இந்திராணி வழக்கறிஞர் வந்து போடுறாங்க, நீங்கள் வந்து எடப்பாடி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் 6 மாதத்துக்கு வெளியே வந்துருக்க மாட்டீங்கன்னு. சரி ரைட். ஆனால் அதிமுககாரன் போகிறானா, ஆனால் அந்த நேரத்தில் அதிமுக பேரோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பிரியகுமார் போடல. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே என்னென்னா அதிமுகவாவது இவங்கள பேரோலில் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு காசு கொடுத்துட்டு விஜய் ஒரு கட்டத்துக்கு மேலே எதிர்த்தாங்க. ஆனால் இவங்க விஜய் எதிர்க்கலை. ஏன்னா இவங்க 2 பக்கம் காசு வாங்கிட்டு எடப்பாடியாருக்கும் துரோகம் பண்ணுறாங்க. இந்த கும்பல் எடப்பாடியாருக்கு துரோகம் பண்ண மாதிரி இப்போ விஜய்க்கும் துரோகம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சீமான் அவர்கள் வச்சு வளர்ந்தாங்க. எவ்வளோ கிளவராக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிரியகுமார் டீம்ஸ் வந்து எவ்வளோ கிளவராக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சீமான் அவர்களை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசினாங்க வந்த புதுசில். ஏன்னா நாம் தமிழ் கட்சி பிரபலமாக இருக்குது. எப்போ வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரவாக பேசினாலும் டக்குன்னு ரீச் ஆகிற அப்படிங்கிறனால நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக அப்போ விஜய் கட்சிலாம் இல்லை, அப்போ நம்ம கட்சிக்கு வந்து ஆதரித்தாங்க. இப்போ சீமான பக்கத்தில் வந்து நெருக்கமாக போய் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. சீமான்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறனால என்னை வந்து பல பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னோடனே அவர் என் தம்பி எவனா தொட்டா நான் இருக்கேன்டா, நீ பேசுகிறா தைரியமாக பேசுகிறா நான் இருக்கேன்னு வெளியே ஆடியோ வெளியிட உடனே அதை பரப்பி விட்டு பாரு சீமான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறார் தமிழ் தேசியவாதிகள் சொல்லி. அப்போ தமிழ் தேசியவாதிக்குள்ளே இவர் எப்படி வர்றாரு, சீமானை மூலியமாக வர்றாரு, வளர்ந்துக்கிறார். அப்புறம் எடப்பாடி தான் தமிழ்நாட்டு எடப்பாடிக்கு போகிறாரு. ஒரு பாயிண்டை விட்டுட்டேன். இப்படி வளர்ந்த இவர் சீமான் முதலே குத்துறாப்புல. புரியுதுங்களா? அதான் முக்கியம். சீமானை காசு கொடுக்கலனா கூட சீமானை அப்படியே வளர்த்துறார். ஒன்றுமே இல்லாத ஆளை வளர்த்து விட்டு கொண்டு போய் உச்சியில் வைக்கிறார். அப்படி வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சீமான் முதல்ல குத்திட்டு அப்படியே டேரெக்டாக போய் எங்கே போகிறாரு, அதிமுக போகிறாங்க. அதிமுக போய் நல்லா லம்பம் வாங்கிட்டு சீமான ஊர்களுக்கு துரோகம் பண்ணுறாப்புல. புரியுதுங்களா? இப்போ அதிமுக மனம் வாங்கிட்டு இருக்கும்போது தாவேக்கா பணமும் தேவைப்படுது. அதனால் தாவேக்கா விஜய்கிட்டையும் காசு வாங்குறாங்க. இப்போ எல்லாம் காசு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, எடப்பாடி பழனிசாமி முதுகுலையும் குத்தணுன்னு எடப்பாடியை தோக்கடிச்சு எடப்பாடி பழனிசாமி முதுகுலையும் குத்த. ஏன்னா விஜய் தான் எதிர்த்துக்கணும் இவங்க ஆக்சுவலாக பார்த்தா. அதாவது எடப்பாடி எடுத்ததுக்கு அப்புறமா கிஷோர் கே சாமி எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க விஜய் ஆதரிக்கிறாங்கன்னா நீ யோசிச்சு பாருங்கள். அப்போ எடப்பாடி முதுகுலையும் குத்திட்டாங்க. இப்போ என்னென்னா விஜய் முதுகுலையும் குத்துறாங்க. புரியுதுங்களா? விஜய்க்கு வந்து அவமானமாகி போச்சு, டஃப் கொடுத்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒட்டு மொத்தமாக இவங்க எப்படின்னா இவங்க வளரணும், இவங்க சம்பாதிக்கணும், ஒரே மைண்ட் செட் எடுத்தாங்க. இவங்க வந்து கலர் கலராக சட்டை போடணும், கலர் கலராக கேமரா மெயினாக. இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது செல்ஃபோன் கேமரானா அவங்க பாருங்கள் உயர்தாக கேமரா வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அதான் ஸ்டூடியோ, பயங்கரமான ஸ்டூடியோ, எல்லா செட்டப்பும் இருக்க ஸ்டூடியோ வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இப்படி வளர்ந்தா தான் உண்டு. நம்ம சின்ன சவுக்குன்னு சொல்லி பிரியகுமாரை சொல்லுவோம். அதுக்கு எவ்வளோ தூரம் இப்போ காலங்கள் வந்து காட்டி கொடுக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சீமான் முதல்ல குத்திட்டு, எடப்பாடி சப்போர்ட் பண்ணி எடப்பாடி முதல்ல குத்திட்டு, விஜய் சப்போர்ட் பண்ணி விஜய் முதல்ல குத்திட்டு, இப்போ பாருங்கள் திமுகவே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. சில லட்சங்களை கொடுத்தீங்கன்னா வாடகைக்கு விட்ருவாங்க. இதுதான் அவங்களோட நிலமை. நாளைக்கு பிரியகுமார் பேசுகிற மாதிரி நாளைக்கு பாரிசாலன் கூட திமுக ஆதரித்து பேசினா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேசுவாங்க. காங்கிரஸ் ஆதரிக்கிற விஜய் ஆதரித்து பாரிசாலன் பேசுகிறாப்புல, காங்கிரஸ் ஆதரிக்கிற விஜய் அரசு பிரியகுமார் பேசுகிறாப்புல, காங்கிரஸ் ஆதரிக்கிற விஜய் வந்து ஆதரிக்கிற பாரிசாலனை இப்போது சாட்டை துரைமுருகன் டார்கெட் பண்ணி இவங்க அடிக்கிற நேரத்தில் விஜயை டார்கெட் பண்ணி அடிக்கலாமே. ஏன்னா சாட்டை துரைமுருகனால தமிழ் தேசியத்துக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யாரால் பிரச்சனை, விஜயால் பிரச்சனை. விஜயை டார்கெட் பண்ணாமல் எதுக்கு சாட்டையை டார்கெட் பண்ணுறாங்கன்னு புரியுதா? ரூட் மாஃபியாட்ட காசு வாங்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே பாருங்கள், சாட்டையை வந்து திருப்பி பேச தான் போகிறாங்க. ஆனால் விஜயை வந்து திருப்பி இதுக்கு மேலே எதிர்த்து பேசுவாங்க. ஏன் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா திமுகட்ட பல லட்சங்கள் கைமாறி இருக்குது பெண் டீம்லேருந்து. இதுக்கு மேலே ரூட்டு இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை பற்றி பேச மாட்டாங்க. இதுக்கு மேலே ரூட்டை பற்றி பேச வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே பெண்ணை பற்றி பேசுகிறத குறைச்சிக்குவாங்க. ஏன்னா பெண்கிட்ட இவங்க யார்கிட்ட காசு வாங்குறாங்களோ அவங்க வந்து பேச மாட்டாங்க. அதான் வந்து உண்மை. இப்படி இவங்க வந்து எக்ஸ்போஸ் நம்ம பண்ணணும். இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணதான் என்ன இந்த மாதிரி ஆட்கள் வந்து அரசியல் களத்தில் அம்பலப்படாமல் தான் உண்மை வந்து வெளியே வரும். அப்போ இவங்க வந்து நேர்மையாக பேசலையா, காசுக்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிற உண்மை வந்து வெளியே வரும்ல. அதுக்கு தான் அந்த பதிவு. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.